உன் சுகவாழ்வே உனக்கு எதிரி. ஏதாவது புது முயற்சி செய்தால் பிரச்சனைகள் வந்துவிடுமோ என்று பயந்து கொண்டு புதுசாக எதையும் செய்ய பயப்படுபவர்களிடம் இந்த கதையை எங்கள் ஆட்சி சொல்வாங்க. மிகப்பெரிய சக்கரவர்த்தி அவன். ஒருமுறை இந்த அரசனின் அவைக்கு வருகை தந்த அறிஞர் ஒருவர் தாயை இழந்த 2 பஞ்சவர்ண கிளிக்குஞ்சுகளை பரிசளித்து விட்டு சென்றார். பஞ்சவர்ண கிளியை அதிர்ஷ்டத்தின் சின்னமாக கருதுவர் என்பதால் அரசன் மிகவும் அகமகிழ்ந்து தனது நாட்டின் பறவைகள் பயிற்சியாளரை அழைத்து இவற்றை நல்ல முறையில் பராமரித்து பழக்கப்படுத்தி பறப்பதற்கு பயிற்சியளியுங்கள் என்று கட்டளையிட்டான். மாதங்கள் உருண்டோடின. பறவைகள் எப்படி வளர்கின்றன, நன்றாக பறக்கின்றனவா என்று தெரிந்து கொள்ள பயிற்சியாளரை அழைத்தான் மன்னன். அரசே, 2 பறவைகளில் ஒன்று நன்றாக பறக்க கற்றுக்கொண்டு விட்டது. மற்றொன்று எவ்வளவோ முயற்சித்தும் அது அமர்ந்திருக்கும் கிளையை விட்டு நகர மறுக்கிறது என்றான். உடனே மன்னன் தனது நாட்டில் உள்ள பிரசித்தி பெற்ற கால்நடை மருத்துவர்களையும் பறவையியல் நிபுணர்களையும் அழைத்து பறவைக்கு என்ன ஆயிற்று, அது ஏன் பறக்க மறுக்கிறது என்று ஆராயுமாறு கட்டளையிட்டான். அவர்களும் அதை முற்றிலும் பரிசோதித்துவிட்டு இந்த பறவையிடம் எந்த குறையும் இல்லை, உடலில் ஊனமும் இல்லை, ஆனால் அது ஏன் பறக்க மறுக்கிறது என்று புரியவில்லை என்று சொல்லி சென்று விட்டனர். சில நாட்கள் கழித்து ஒரு நாள் தனது மாளிகையின் உப்பருகில் இருந்து வெளியே பார்க்கிறான். கிளி அதே இடத்தில் தான் உட்கார்ந்திருந்தது, நகரவே இல்லை. மன்னனுக்கு என்னமோ போல் இருந்தது. இதற்கு என்ன ஆயிற்று, ஏன் பறக்க மறுக்கிறது என்று தெரியவில்லையே என்று நினைத்தவன் அமைச்சரை அழைத்து கேட்டான். அதற்கு அமைச்சர், நாட்டுப்புறத்தில் உள்ள வயலில் வேலை செய்யும் விவசாயிகள் அல்லது மூத்த குடிமக்கள் எவரையேனும் அணுகி இது பற்றி கேட்க வேண்டும். அவர்களுக்கு ஒருவேளை இது பறக்க மறக்கும் காரணம் தெரிந்திருக்கலாம் என்றார். இது நல்ல யோசனைதான் என்ற மன்னன் உடனே காவலர்கள் அழைத்து நாட்டுப்புறத்திற்கு போய் யாரேனும் ஒரு மூத்த விவசாயி ஒருவரை அழைத்து வருமாறு கட்டளையிட்டான். 2 நாட்கள் கழிந்தன. 3ஆம் நாள் காலை தனது உப்பரிகையிலிருந்து பார்த்தபோது அந்த பஞ்சவர்ண கிளி மரத்தை சுற்றி அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருப்பதை பார்த்தான். அவனுக்கு ஒரே சந்தோஷம். இந்த அற்புதத்தை செய்தவரை உடனே என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றான். அந்த விவசாயி மன்னன் முன்பு வந்து பணிந்து நின்றார். எல்லோரும் முயற்சி செய்து தோற்றுவிட்ட நிலையில் நீங்கள் மட்டும் கிளியை எப்படி பறக்கச் செய்தீர்கள் என்று வயதுக்கு மரியாதை கொடுத்து ஆவலோடு கேட்டான். மன்னன் முன் தலையை வணங்கியபடி விவசாயி சொன்னார், அது ரொம்ப சுலபமான காரியம் அரசே. மரத்தில் ஏறி அந்த பறவை உட்கார்ந்திருந்த கிளையை நான் வெட்டி விட்டேன். வேறொன்றும் இல்லை. உயிர் பயம் வந்ததும் அது தானாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு என்றார். மன்னன் அகமகிழ்ந்து அந்த விவசாயிக்கு தக்க மரியாதை செய்து அனுப்பி வைத்தான். இறைவனும் சில சமயம் அந்த விவசாயி போல நம்மை நமது சக்தியை உணரச் செய்ய வேண்டி நாம் அமர்ந்திருக்கும் கிளையை வெட்டி விடுவான். அது நமது நன்மைக்கே. நம் சக்தியை, ஆற்றலை நாம் உணர வேண்டியே என்று கருதி நம்மை உயர்த்தி கொள்ள முயற்சிக்க வேண்டும். நாம் அனைவரும் உயர உயர பறப்பதற்கு படைக்கப்பட்டவர்கள். ஆனால் பல சமயங்களில் நாம் நமது சக்தியை உணராமல் ஒரே இடத்தில் இருந்து கொண்டு பழக்கப்பட்ட வேலைகளை மட்டுமே அதுதான் நம்மால் முடியும் என்று கருதி செய்து வருகிறோம். நாம் சாதிக்கக்கூடியவை எண்ணற்றவை, முடிவற்றவை. ஆனால் நம்மில் பலருக்கு அது கண்டுபிடிக்கப்படாமலேயே போய்விடுகிறது. செக்குமாடு போல ஒரே இடத்தில் மிகச் சுலபமான ஒரே வேலையை செய்வதிலே தான் நாம் ஆர்வம் காட்டுகிறோம். ஆகையால் தான் பலருக்கு வாழ்க்கை ஒரு உற்சாகமான, த்ரில்லிங்கான, மனநிறைவான ஒன்றாக இல்லாமல் மிகச் சாதாரணமாகவே கழிந்து விடுகிறது. நாம் அமர்ந்திருக்கும் அல்ல ஒட்டி கொண்டிருக்கும் பயம் என்னும் கிளையை வெட்டி எறிந்து உயர பறக்கும் பெருமிதத்திற்காக சுதந்திர பறவைகளாய் நம்மை விடுவித்துக் கொள்வோம். நாம் செக்குமாடுகள் அல்லவே அல்ல, சாதிக்க பிறந்தவர்கள் என்பதை உணர்ந்து செயல்படத் தொடங்குவோம். சுகவாழ்வு என்று நாம் நினைக்கும் வாழ்க்கை, அதாவது கம்ஃபர்ட் ஜோன் என்கிறார்களே, அது ஒரு கட்டத்தில் இல்லாமல் போய்விட்டால் நம்மீது நமக்கே ஆத்திரம் வரும். அதிலிருந்து வெளியே வந்தால்தான் உண்மையான வாழ்க்கை எதுவென்று புரியும். அதை உணர்ந்து வாழ்க்கையை சீராக்கி சிறப்புடன் வாழ்வோம் அன்பு நண்பர்களே. நலமே விளைவு, நலமே விளைவு.